சினிமா பத்திரிகையாளர் கோடங்கி நம்மோடு இணைப்பில் இருக்கிறாரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சிறந்த திரைப்பட இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ராஜ் செழியன் காலமானார் என்ற துயரச் செய்தியை பார்க்கிறோம். அவர் ஒளிப்பதிவு செய்த படங்கள் குறித்து நாம் பல்வேறு விஷயங்களை பேசலாம். முன்னதாக உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணலாம். தமிழ் சினிமாவுக்கு இது போராட காலம் தான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நிறைய ஆளுமைகள் தமிழ் சினிமாவுக்கு கடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம இப்பதான் ஒரு மிகப்பெரிய சோகத்தை தாங்கி இந்த சோகம் நிறைவு பெறுவதற்கு முன்னாடியே இன்னொரு சோகத்தை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதுவும் செழியன் அவர்கள் நிறைய படங்கள் ஒளிப்பதிவு மூலமாக தன்னுடைய நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. பிளஸ் அவர் உலக சினிமா பேசும் படம் அப்படின்னு தான் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு. நிறைய ஆளுமைகளோட ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கார். அவர் இயக்கிய அந்த டூலெட் ஒரு மிகச்சிறந்த படமாக பல சர்வதேச திரைப்பட விழாக்கள்ல வெற்றி பெற்ற படமாக தமிழ் சினிமாவுக்கு தனி அடையாளம் கொடுத்த படமாக வந்திருக்கு. பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், நல்ல மனிதர். நிறைய விஷயங்களை எப்ப சந்திச்சாலும் நிறைய இந்த சினிமாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தான் நிறைய பேசுவார். ஸோ அதனால ரொம்ப ஒரு அருமையான மனிதர். இப்ப இல்லை என்பது ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். அதோட அவர் ஒர்க் பண்ண படங்களும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு தனியான அடையாளம் கொடுத்த பரதேசிலாம் அந்த ஒளிப்பதிவு ரொம்ப ஒரு தனியான ஒரு அடையாளத்தை கொடுத்த படமாக இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து மரணங்கள் ரொம்ப சங்கடத்தையும் வருத்தத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்கு. ஸோ இந்த மரணமும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்றத தாண்டி விட்டுட்டு போற நிறைய விஷயங்களை ஆமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சோகத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பையும் கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. உடல் நலத்தை அக்கறையை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு உடல்நல குறைவால தான் இறந்திருக்காரு. சினிமாவுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அவர்களுடைய உடல்நலத்தை பேணி காப்பதுல கொஞ்சம் கோட்டை விட்டுறாங்களோன்னு ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. அதனால சினிமா உலகத்துல இருக்கிறவர்கள் என்ன படைப்புகளை கொடுப்பதோடு அவர்களுடைய உடல் நலத்தையும் கொஞ்சம் அக்கறையோடு பார்த்துக்கணும் அப்படின்றதும் நம்ம இந்த நேரத்துல குறிப்பிட வேண்டியதா இருக்கு. அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். நிச்சயமாக அவர் இயக்கிய முதல் படமே டூலெட், அதுவே மிகப்பெரிய வெற்றி, விருதுகளை பெற்ற படமாக இருந்தது. அவருடைய ஒளிப்பதிவு செய்த படங்களுடைய வரிசை அப்படின்னு பார்த்தாலுமே கூட கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, மகிழ்ச்சி, இரட்டைச்சுழி, தாரத்தைப்பட்டேன்னு ஒரு யதார்த்தமான கலைப்படைப்பை கொடுப்பதற்கான மெனக்கடல்கள் அந்த படங்கள் எல்லாத்துலயுமே நம்ம பார்க்க முடியுது. அவருடைய இந்த யதார்த்த கலை அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இல்ல அதுதான் சொல்லுவாங்க. அவர் இந்த கமர்ஷியலை தாண்டி ஒரு வேலை செய்வாருங்க. அவர்கிட்ட அதுதான் அவர்கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பெரும்பாலும் சினிமாக்குள்ள வர எல்லாருமே அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, நம்ம உள்ள வந்த உடனே நம்மளை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பொருளாதார ரீதியாக நம்ம ஜெயிக்கணும், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கமா இருக்கும். ஆனா செழியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யதார்த்த கலை பிளஸ் என்னன்னா கமர்ஷியலை தாண்டி மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப அழகாக அதை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க அவர் ஆக்சுவலா நார்வேல பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இதுல கள்ளத்தோணி அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் ஒண்ணு பண்ணியிருப்பார். அதற்கு ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதையும் அவர் வாங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டு அவருக்கு கமர்ஷியலை தாண்டி யதார்த்த சினிமா மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகா சொல்லணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவர். ரெண்டாவது நிறைய ஆவணப்படங்கள்லாம் அவர் எடுத்திருக்கிறார், தயாரிச்சிருக்கிறார். நம்ம வருமானத்தை தாண்டி கமர்ஷியலை தாண்டி நல்ல சினிமாவை சொல்லணும்னு நினைக்கிறவர்கள் ரொம்ப குறைவானவர்கள். அதுல இவருக்கு ஒரு தனி இடத்தை அவரே உருவாக்கி வச்சிருக்கார். நன்றி திரு கோடங்கி, இணைப்பில் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.